எல்லாம் படிச்சுட்டானா? இதெல்லாம் சரி. காந்த ஊடக சாதனம் எல்லாம் படிச்சுட்டோமா பிள்ளைகள்? ஓ சார், காந்த ஊடக சாதனம் ஒளியியல் ஊடக சாதனம் சார் ப்ளூரேல தான் சார் படிக்கணும். சரி. ப்ளூரே ரைட். இன்னைக்கு போடுங்க திண்ம நிலை ஊடக சாதனங்கள் போடுங்க. சாரி, ஏன் இன்னைக்கு அதுதான் படிக்கணும். திண்ம நிலையில் உள்ள ஊடக சாதனங்கள். ஓகே பிள்ளைகள், திண்ம நிலையில் உள்ள ஊடக சாதனங்கள் அதை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? போட்டீங்களா? எஸ் சீனாத் பரவாய். ரைட். திண்ம நிலையில் உள்ள சாப்பாடு தேக்க சாதனம் என்ன பிள்ளைகள்? தேக்க சாதனம் என்ன சொல்லுங்க பாப்பா. வாட் இஸ் மெமரி டிவைசஸ்? தகவல்களை தேக்கி வைக்கிற சாதனம். ஒரு ஆமா. தகவல்கள் நம்ம இப்ப வீடியோஸ் அப்படி போட்டோஸ் அப்படி இருந்தா நம்ம அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி தேக்கி அதெல்லாம் வச்சுக்கொள்ற ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கொள்ற ஒரு சாதனம் தேக்க சாதனம். வெரி குட் பென் சலஃபா. டிரைவ். எஸ், பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், தகவல்கள், மெமரி. தரவுகள் என்பவற்றை எஸ். தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதனங்கள். மெமரி கார்டு, பென் டிரைவ், எஸ். SSD டிரைவ். எஸ், வெரி குட் பிள்ளைகள். அதை இப்போ நம்ம தேக்க சாதனம் நிறைய இருக்கு தானே. தேக்க சாதனம் வகைப்படுத்தியிருக்கோம். என்னென்ன வகைப்படுத்தியிருக்கோம் சொல்லுங்க. என்னென்ன வகைப்படுத்தியிருக்கோம் சொல்லுங்க தேக்க சாதனங்களை. வன்வட்டுகள், காந்த நாடாகள், ம், right. தேக்க சாதனமா? வன்வட்டுகள், ம் வன்வட்டுகள் காந்த இயல்புள்ள சரியா பரமா? வட்டை சரியா? சகாரித்த மற்றும் ரைட் பிள்ளைங்க, நம்ம தேக்க சாதனங்களை 3 வகையா பிரிச்சிருக்கிறோம். ஓகே, இதை எழுதியிருக்கிறீங்களா பாருங்க பிள்ளைங்க. காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், திண்ம நிலை ஊடக சாதனங்கள் எழுதியிருக்குமா பிள்ளைகள்? எழுதியிருக்குமா இதை? நோவா? எழுதிக்கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க. கணினி தேக்க சாதனங்களை எழுதிக்கொள்ளுங்க. அது தரப்பட்ட தொழில்நுட்ப சில பகுதிகளாக பிரிக்கலாம்னு போட்டு எழுதிக்கொள்ளுங்க. ஓகே சார். எஸ், குட். சார் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வருமா சார்? ஆமா, மார்க் பண்றது எழுதிக்கொள்ளுங்க. Sir, we have write English. What? We have write English. Oh, you write in English, no problem. Magnetic media device, hard disk. அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், வளவாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். சனச தேர்தல் இந்த வருடம் நடைபெறுவதற்கு நான் போட்டியிடுகிறேன் என்பவர்கள் தெரியும். அதற்காகவே இந்த குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆசிரியர்கள் இணைத்துள்ளேன். ஏற்கனவே நடைபெறவிருந்த தேர்தல் இம்மாதம் சனிக்கிழமை காலை 9:23 மணி வரை நடைபெறுகிறது. எனவே தேர்தலில் நீங்கள் அனைவரும் சமூகம் அமைத்து எனக்கு வாக்களிக்க வேண்டும் என இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அங்கு தமிழ் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதாக அறியப்படுகிறது. எனவே நீங்கள் வாக்களித்து தேர்தல் செய்வீர்களாக இருந்தால் தமிழ் பிரதிநிதித்துவத்தின் மூலம் என்னென்ன வேலைகளை செய்ய முடியும், தமிழ் உத்தியோகத்தொகையாக இணைக்கப்படுவதில்லை எனவும் சில ஆசிரியர்கள் Excuse me, sir. எழுதிட்டீங்க ஆசிரியபிக்கா?
சிறுபிக்கு சார் எக்ஸாம் திண்மை மார்க்ஸ் இல்லை ஊடக சார் எங்களுக்கு இந்த கிழமை தான் சார் எக்ஸாம் நடந்துச்சு. அப்படியா? எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா பேப்பர்? ஓ சார் ஈஸியா இருந்துச்சு. போனப்ப 95யா? ஓ சார். சரி, இந்த பண்ண 99ஆ? மார்க்ஸ்னு சொல்லலை சார். சரி சரி, எடுத்திருப்பீங்கண்ணா. ஈஸியா இருந்துச்சு தானே? ஓ சார். இங்கிலீஷ் மீடியம்ல எழுதுனீங்களா, தமிழ் மீடியம்ல எழுதுனீங்களா? சார் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எழுதவும் சொன்னாங்கல்ல. ரெண்டும் மிக்ஸ் பண்ணியா? சரி, வெரி ஓ குட். சார். ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிரச்சனை, நோ ப்ராப்ளம். அதனால தான் உங்களோட நோட்ஸ் இங்கிலீஷோட கலந்து தருவேனா? சரியா? ஓகே சார். சரி ஸ்டூடெண்ட்ஸ், எழுதிட்டீங்களா? ஃபரா ஓகே, ஃபினிஷ். சார் இரண்டாம் முறை கணிண்டின சிறப்புகள் கேட்டா எப்படி சார் எழுதுறது? செகண்ட் ஜெனரேஷனா? ஓகே சார். செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் தெரியும் தானே உங்களுக்கு? அதில் வந்து என்ன நானோ செகண்ட்ல நானோ செகண்ட் அளவு நானோ செகண்ட் என்ன நானோ செகண்ட்ல அடுத்தது மற்றது வந்து அளவில் சிறியது. அப்படி எழுதுறேன். இரண்டாம் நிலை வந்து முதலாம் ஓ சார் அப்படிதான் இந்த சார் மாதிரி எழுதுறேன். அப்படி எழுதுறீங்களா? ரைட், ஓகே. ம் சார் யாரோ செக் பண்ணி நிக்கிறாங்க, எழுத முடியாது சார். ஏன் ஐ டோன்ட் நோ சார், யாரோ செக் செக் பண்ணி நிக்கிறாங்க. செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? யார் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கா? மரியம், மரியம். எஸ் சார் செக் பண்ணி செக் பண்ண யாரோ செக் பண்ணி நிக்கிறாங்க. ம், அபிஷேக். சரி, செக் பண்ண பிள்ளைங்க நோட்ஸ் எழுது. நீங்க வந்து அதை மியூட், சாரி, உங்களுக்கு கஷ்டம்னா டிஸ்டர்ப் ஆகுதுன்னா பிள்ளைகள் செக் பண்ணாதீங்க. நோட்ஸ் எழுதின பிறகு செக் பண்ணுறதுக்கு நான் டைம் ஒன்று தரேன். சரியா 8:53க்கு டைம் ஒன்று தரேன். எதுக்கு சார்? செக் பண்ணுறதுக்கு, உங்களோட கேள்வி அனுப்புறது, பதில் அனுப்புறது, நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு 8:54க்கு நான் டைம் ஒன்று தரேன். நான் எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், திண்மினை ஊடக சாதனம். ஓகே, டிட் யூ ஃபினிஷ் எவ்ரிவன்? எஸ் சார் ஐ வில் finish. Yes Okay, sir. good. Yes sir. Oh finish. Everyone finished? Okay, good. சரஸ் வந்து கேமரால ஒன்று காட்டும், அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா? ஓகே, ரைட். இங்கே பாருங்க பிள்ளைங்க, காந்த ஊடக சாதனம்ல முதல்ல வந்து ஹார்ட் டிஸ்க். நம்ம ஹார்ட் டிஸ்க்கு பார்த்துருக்கோம். ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ மாதிரி அந்த கொள்ளளவு இருக்கணும்? இப்போ நீங்கள் பென் டிரைவ் ஒன்று கடையில் வாங்குறீங்கன்னா அந்த பென் டிரைவிட வந்து மெமரி எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க பாப்போம், யாராவது வரா? இப்போ சராஃப் ஒரு பென் டிரைவ் வாங்க போறீங்க, எவ்வளோ மாதிரி மெமரி உள்ளது வாங்க போறீங்க? ம் 22 2 GB ஆ 2 GB 5 GB 5 ஜிபியா? ம் ராங் 2 ஆன்சர். GB இந்த 3 GB இந்த காலத்தில் சரி வர 100 GB sir 100 GB. இப்படி இங்கே பாருங்க பிள்ளைகள், இப்போ வந்து பென் டிரைவ் 4 GB 4 GB 16 GB எல்லாம் பத்தாது. ஓகே, அட்லீஸ்ட் வந்து 32 GB பார்த்து நோட் பண்ணிக்கலாம். 500 GB வந்து ஓகே, அது ஓகே. அது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 1 TB தான் உள்ளதில் ஆகக்கூடிய 1 TB 2 TB. சரியா? எங்கட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து 16 ஜிபிக்கு மேலே வாங்கணும், 16 ஜிபிக்கு மேலே வாங்கணும். வேலை தான் பிள்ளைங்க. 16 ஜிபிக்கு மேலே தான் எங்களுக்கு தேவை. சரியா? வாங்குறேன்னா 16 ஜிபிக்கு மேலே வாங்க. ஓகே, இப்போ ஹார்ட் டிஸ்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் வாங்கினா 500 ஜிபி. என்ன வாங்கணும்? 500 ஜிபி. சரியா? 500 ஜிபி வாங்கணும். சரியா? விளையாத பிள்ளைகள். இல்லாட்டி 1 TB 1 TB. சரியா? 1 TB. இதை ஒரு நாள் வாசிங்க பாப்பா. Safari
வாசிங்க. எஸ் வாசிங்க. சார் வன்கட்டு அதுகள. நோ, காந்த ஊடக சாதனத்துல வாசிங்க. ஓகே சார். காந்த உடற்சாதனங்கள் காந்த ஊடக சாதனங்களாக காந்த நாடாக்கள், மெக்னெட் டேப்ஸ், நெகிழ்வட்டுக்கள், ஃப்ளஃபி டிஸ்க், ம். வன்வட்டுக்கள், ஹார்ட் ம். டிஸ்க் ஆகியவற்றை குறிப்பிடலாம். ம். இவை காந்த இயல்புகள் மேற்பரப்பை அல்லது நாடாவை கொண்டுள்ளது. தேங்க்யூ சார். சார் 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 சொல்லுங்க. சார் இது சரஃப் எஸ் சாரா. காட்டுறது ஒன் வேர்ட், சரஃப் காட்டுறது வீடியோல காட்டுறது ஒன் வேர்ட் கொஞ்சம் பாருங்கண்ணே ப்ளீஸ். பாருங்க, காட்டு. ரைட், பிள்ளைங்க பாருங்க. அடுத்தது வன்வட்டு. வன்வட்டை பத்தி ஒரு சார் இந்த ஜெட்ல போட சொல்றீங்களா சார்? வன்வட் செட்டில் போடுங்க. வன்வட்டுன்னு போட்டு பிள்ளைங்க ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இந்த நோட்டை எழுதி கொள்ளுங்க. வன்வட்டு தலைப்புன்னு போட்டு பிள்ளைங்க இந்த நோட்டை எழுதி கொள்ளுங்க. வன்வட்டு காந்த இயல்புகள் வட்டை கொண்டுள்ளன. வன்வட்டுகள் உள்வாரி வன்வட்டு, வெளிவாரி வன்ட்டு என அழைக்கப்படும். 500 GB 1 டெராவை 2 டெராபைட் என்றவாறு பல்வேறு கொள்திறனை தேர்ந்தெடுக்கலாம். சரி, அது எழுதுங்க. வன்வட்டுன்னு போட்டு எழுதுங்க பிள்ளைங்க. எழுதுங்க பிள்ளைங்க. அபிஷேக். சார் எஸ் ரூபிகா, சொல்லுங்க. சார் கணினியின் தந்தைன்னு சொன்னா எப்படி சார்? நம்ம சார்ல்ஸ் பாபேஜ் தானே. ஓகே சார். டன் சார். எல்லா பிள்ளைங்களும் சரியா? அதாவது வன்வட்டுனா பிள்ளைங்க ஹார்ட் டிஸ்க். ஓகே சார். இங்கிலீஷ்ல சொல்றது ஹார்ட் டிஸ்க். சரியா பிள்ளைங்க? ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா இருக்கு. ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டிப்பா
கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஏன் இருக்கும்? நான் கம்ப்யூட்டர் என்னென்ன வேலைகள் செய்வோம்? என்ன Sir. வேலை கம்ப்யூட்டர் என்னென்ன கம்ப்யூட்டர்ல வேலைகள் செய்வோம் சொல்லுங்க பிள்ளை. என்னென்ன வேலைகள் கம்ப்யூட்டர்ல செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லெட்டர் டைப் பண்ணுவோம் என்ன? படம் டவுன்லோட் பண்ணுவோம் என்ன? பாட்டு டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் சேர்க்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாதனம் தான் ஹார்ட் டிஸ்க். கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல வேலை செய்யவே இயலாது. சரியா? அந்த ஹார்ட் டிஸ்கை பற்றி தான் எழுதுறோம் பிள்ளைகள். சரி, அது வந்து சின்ன மெமரியா இருக்கணும், பெரிய ஒரு மெமரியாவா இருக்கணும். சின்ன மெமரியா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா, பெரிய ஒரு மெமரி இருந்தால் அல்லோன்னு எதிர்பார்க்குறீங்களா ஹார்ட் டிஸ்க்? சொல்லுங்க பாப்போம். பெரிய மெமரியா இருந்தா ஓ நல்லது சார். ஓ பெரிய ஒரு மெமரியா பெரிய மெமரி. மெமரியா மெமரி இருக்குன்னா பிள்ளைங்க அதான் 500 ஜிபிக்கு இப்போ நீங்கள் கடையில் வாங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகணும்னா 500 ஜிபி 1 TB தான் வாங்கணும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க். சார் சரியா? ஷப்பாட வந்து 25 GB சார். 25 ஜிபியா? 25 ஜிபி பத்தாதுனாடா. சார். சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உங்கள் வீட்டு வேலைக்கு அது போதும். இனிமேல் வாங்கும்போது சரியா? ரைட், அதை நாளாக பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இட்ஸ் ஓகே. ரைட், அடுத்து போடுங்க பிள்ளைகள். நீங்கள் வந்து இந்த காந்த நாடான்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் படிப்பிக்கிறதுல உங்களுக்கு சிலபஸில் உள்ளது, மற்ற எக்ஸாமுக்கு வர வேண்டிய விஷயம் தான் படிப்பிக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்கள் சிலபஸில் போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். இப்போ பிள்ளைகள் சிலவங்கள்ட்ட வந்து அப்போ வந்து சப்பாடை வந்து ஹார்ட் டிஸ்க் எத்தனை 25 தானே. இப்போ அவளுக்கு 10 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு கடையில் இருக்குது. இந்த இப்படி பார்த்தீங்களா? எக்ஸ்டர்னல் இப்படி வாங்கி நம்ம வந்து இதில் நிறைய தகவலை போட்டு கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி கேபிளை போட்டு இதில் உள்ள தகவல் எல்லாம் நான் பார்த்துக்கலாம். புரிஞ்சா? உங்களோட ஸ்கூல் ஐடி சார்மார்கள்லாம் வச்சுருப்பாங்க. சரியா? ஹார்ட் டிஸ்க் போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. சரியா? வலது சிறுபிக்கா. ம் ஓகே கௌஷிகா. சார். எஸ். துலக்ஷியா. சஸ்விந்த். சரி. சார். என்ன விலங்குதா படிக்கிறது? ஓ. சரி, குட். இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, காந்த நாடாகம் மேக்னெட்டிக் டேப்ஸ் போடுங்க பாப்போம். எல்லாம் எழுதுங்க பா, மேக்னெட்டிக் டேப் எழுதுங்க. போடுங்க மேக்னெட். சார் காந்தனோட full எழுதணுமா? இல்ல ஃபுல்லா எழுதாதீங்க, தலைப்பு போட்டு எழுதுங்க. காந்த திரவியத்தினால் மூடப்பட்ட ஒரு மெல்லிய பிளாஸ்டிக். இப்ப நீங்க இந்த பிள்ளைய பார்த்துருப்பீங்க, எனக்கு நான் காட்டுறேன் வீட்டு. எனக்கு இவ்வளவு நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் பிள்ளைகள் எழுதுங்க. Done, sir. டன். இங்க பாருங்க பிள்ளை, இதை பத்தி நான் ஒரு வீடியோல காட்டுறேன். காந்த நாடா என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளையா, ஃப்ளஃபி டிஸ்க் பிள்ளைகள் பாரு. ஃப்ளஃபி டிஸ்க்னு ஒன்று இருக்கு. தலைப்பு போட்டுங்க, தலைப்பை போடுங்களே.
ஃப்ளாப்பி டிஸ்க்னு போடுங்கள் எல்லாம். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஸ்டூடெண்ட்ஸ், நெகிழ்வட்டுனா பிள்ளைகள் இப்படி ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. சரி, சின்ன ஒரு பாக்ஸில். சரி, சின்ன ஒரு மெமரி தான். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 2 A4 ஒரு 3 A4 வந்து மடித்து வைக்கிற மாதிரி சைஸ். சரியா விளங்குதா பிள்ளைங்க? சின்ன ஒரு மெமரி. ஓகே, இது கொஞ்சம் ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம் இந்த பிள்ளைகள். சிறிய அளவில் கோப்புகளை தேக்கி வைக்கத்தக்கது. கொஞ்சம் வாசிங்க யாராச்சும் ஒரு ஆள். சிறிய அளவில் கோப்புகளை தேக்கி வைக்கத்தக்கது. இது பொதுவாக 1.44 சரி, 1.44 MB கொள்திறனை கொண்டுள்ளது. நெகிழ்வட்டு ஒரு வெளித்தேக்க சாதனம் ஆகையால் அது தரவுகளை அங்குமிங்கும் காவிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனினும் இதன் பயன்பாடு தற்போது இப்போ வந்து நல்லாவே குறைவடைந்துள்ளது. இது கீழே வாசி. நெகிழ்வட்டின் உற்பத்தி தொழில்நுட்பவியலுக்கு ஏற்ப உற்பத்தி செய்யப்பட்ட நெகிழ்வட்டிலும் பார்க்க கூடுதலான கொள்திறன் ஜிப் டிஸ்க், கேஸ் டிஸ்க் போன்ற வட்டுக்கள் இப்போது பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் இவை பயன்பாட்டிலும் அரிதாக காணப்படுகின்றன. இது பிள்ளைகள் உள்ளதிலே மிகவும் குறைந்த ஒரு தேக்க சாதனம் அப்படின்னு கேட்டால் ஃப்ளாப்பி டிஸ்க் தான் சொல்லணும். சரியா பிள்ளைகள்? சரி, நன்றாக பண்ணுறதை எழுதிக்கொள்ளுங்க. ஏன் சார் அதோட இது குறைஞ்சிருச்சு? இப்போ தானே பெரிய பெரிய பென்ட்ரைவ் வந்துருச்சு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சுன்னா இப்போ எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க, இமெயில் பண்ணுறாங்க. ஏன்னா நான் அண்டர்லைன் பண்ணுறது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைங்க. இது முக்கியமான நோட்ஸ் உங்களுக்கு வரும் கேள்வியை. நெகிழ்வட்ட படத்தை கொடுத்து வந்து இதை குறிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அதன் மெமரி என்னன்னு கேட்பாங்க. சரி, அதில் சைஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சரியா பிள்ளைங்க? இது ஒரு வெளி தேக்க சாதனம். இது ஒரு வெளி தேக்க சாதனம் எழுதுங்க. இது ஒரு வெளி தேக்க சாதனம். Done, sir. இல்லைன்னா ரைட், Done, sir. குட். I want time, sir. Done, sir. சரி பிள்ளைங்க, அப்போ நெகிழ்வட்டுனா ஃப்ளாப்பி டிஸ்க் இங்கிலீஷில் சொல்லுவோம். அது சிறிய அளவு கோப்புகளை தேக்கி வச்சிருக்கோம். சிறிய அளவு, ரொம்ப சின்னதான ஒரு டேட்டா. அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பீங்க தானே ஃபோனில், ஒரு 10 ஃபோட்டோ மாதிரி சேவ் பண்ணலாம் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில். சரியா? 10 இல்லாட்டி அந்த சைஸை பொறுத்து, அதில் ஃபோட்டோவோட அந்த இதை பொறுத்து, வெயிட்டை பொறுத்து, சில 5 வரலாம், சில 10 வரலாம், சிலது 20க்கு மேலே வராது. ரைட், ஓகே. ரைட், படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. ரைட், அடுத்தது பாருங்க.
ரைட். போட்டியாளா சார் கொஞ்சம் போட்டிங்களா நான் எழுதல எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் அது ஒன்று எழுதல போடுறீங்களா குயிக் எழுதுங்க, குயிக் எழுதுங்க. ரைட். இடியாப்பம் இடியாப்பம் இல்ல இட்லி இட்லி அவ மணிப்புட்டு அத கிழங்கு வைங்க வேணாம் சார் டன் சார் ஓகே பிள்ளைகள், ரைட். இங்கே பாருங்க. சரி, இப்போ அடுத்தது பிள்ளைங்க நம்ம பார்க்க ஒளியல் ஊடகம். சிடிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? எல்லாம் சிடிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சிடிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரைட், எழுதிக்கொள்ளுங்க. இது தலைப்பை போட்டு எழுதணும் பிள்ளைகள். ஒளியல் ஊட சாதனை போட்டு எழுதணுமா? அதை எழுதணுமா பிள்ளைகள்? எழுதணுமா சராஃப்? எஸ் சார் எழுதணுமா அபிஷேக்? ஆ, எழுதணுமா பிள்ளைகள்? ஒளியல் ஊட சாதனை போட்டு நோட் ஏதாவது எழுதியிருக்குமா? இல்ல சார் ஒளியியல் ஊடகத்தை சரி, போட்டு எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒளியல் ஊடக சாதனை லேசர் கதிர்கள் மூலம். எழுதலையா? ஓகே, எழுதுங்க. ஒளியியல் ஊடக சாதனங்களின் லேசர் கதிர்களின் கதிர் மூலம் தரவுகள் எழுதுதல் வாசித்தல் நடைபெறும். சரியா? இது மட்டும் எழுதுங்க பிள்ளைகள். டன் சார் கீழே சிடின்னு போட்டு பிள்ளைகள். சிடியை நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? இப்போ சிடியெல்லாம் குறைவுனா எல்லாம் பென் டிரைவ் யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. ஃபோன் மெமரியில் தான் தகவலை போடுறாங்க பிள்ளை. போடுங்க. தலைப்பை வந்து இருவட்டு. அத கொஞ்சம் போட முடியுமா சார் ஷஃபா இன்னும் சார் எழுதல அதை சார் போட முடியுமா அப்சலும் எழுத ஒளியியல் ஊடக சாதனை போடுங்க. தலைப்பை போடுங்க பிள்ளைகள். சாப்பிட்டு ஒளியியல் ஊடக சாதனங்கள் லேசர் கதிர் மூலம் தரவுதல் நடைபெறும். அந்த கிரீன் கலர் அண்டர்லைன் போடுறது எழுதுங்கோ. இந்த கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். பல இடங்களில் பிரபலமான கதை. விமர்சனப்படும் சொல்றோம். நாயை கடத்தார், குதிரையை கடத்தார், அவர் நிற்கிறார். அப்ப அவரோட செல்வத்தை கண்டுபிடிச்சார். அப்ப அந்த அவருக்கு யாருக்கு பேரை வைக்கிறார்? நாய்க்கு பேரை வைக்கவா, குதிரைக்கு பேரை வைக்கவா என்ற ஒரு போட்டியோட அவருக்கு வந்துட்டு இதை வச்சா பாகுபாடு யாரோட இந்த பாகுபாடு அப்ரூவ் பண்ணதுனால என்ன செய்தாருன்னா 2 பேருக்கு பேட்டி வரைக்கும் நாய் சாதாரண நாய் இந்த பேட்ட நாய் பேட்ட நாய் அது ஒரு ஓட்ட பந்தய பண்ணுது. குதிரை வந்து எஜமான நாய் ரைட், எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி ரைட்.
இருவட்டு சிடி பிள்ளைங்க. சிடியை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும் பிள்ளைங்க. ஆ சார் எழுதியாச்சு சார். எழுதிட்டேன் சார். சார் ரைட். கொஞ்சம் டைம் தரணுமா? எழுதிட்டேன் சார். ஓகே. எழுதி முடிச்சவங்க பிள்ளைங்க போடுங்க இருவட்டுக்கள். சிடின்னு போடுங்க. தலைப்பு சிடின்னு போடுங்க பிள்ளைங்க. சிடி எல்லாமே பார்த்துருக்கீங்க தானே பிள்ளைங்க? சிடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சொல்லுங்க. சார் பாட்டு போடுறதுக்கு. சிடிகளுக்கு பாட்டு இருக்கு. வேற வேற என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க சிடியை சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு சார் கேட்குறது யூஸ். படங்கள். படங்கள். ஓகே, வெரி குட். படம் பார்க்குற சிடி யூஸ் பண்ணியிருக்கீங்க. பாட்டு கேட்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. வேற 3 பேர் லெஃப்ட் ஆயிருக்கீங்க ஏன்னா கிளாஸ்ல. ஓகே, வேலை எழுதிட்டீங்க. சிடி பிள்ளைகள் வந்து பார்த்துறீங்க, பாட்டு கேட்க பார்த்துறீங்க, படம் பார்க்க பார்த்து. அது சிடி பிள்ளைகள் நம்மளுக்கு தேவையான தகவல் வந்து ரைட் பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டரில் போட்டு அந்த கம்ப்யூட்டர்லேருந்து காப்பி பண்ணி எடுக்கலாம். அந்த சிடியும் இருக்குது. ரீரைட்டபிள்னு ஒரு சிடி ஒன்று இருக்குது. சில சிடி வந்து ஒரு முறை தான் என்ன செய்யலாம், ரைட் பண்ணலாம். சில சிடிகளை தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு ரைட் பண்ணலாம். சரியா? ரீரைட்டபிள்னா நம்ம தேவையான தகவலை சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கடையில் ஒரு சிடி ஒன்று வாங்குறீங்க, உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு இன்னொரு படத்தை போட இயலுமா பிள்ளைகள்? சிடி உள்ளுக்கு போடலாமா அந்த படத்தை? இல்லை உள்ள படத்தை மட்டும் பார்க்க இயலுமா, இல்லாட்டி ஏற்கனவே உள்ள படத்தோட இந்த படத்தை சேர்க்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம். சார் அதுல இருக்கிற படத்தை மட்டும்தான் சார் பார்க்கலும். ஆமாம், அதில் உள்ள படத்தை மட்டும் தான் பார்க்கலாம்னா அதுல இருக்கிற என்ன? படத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஆமாம் ஆமாம், நம்ம புதுசாக ஒன்று சேர்க்கலாது தானே. அப்படி புதுசாக முடியாது. சேர்க்கணும்னா பிள்ளைங்க ரீரைட்டபிள்ஸ் சிடின்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம வந்து எங்களுக்கு புதுசாக எங்களுக்கு தேவையான தகவலை போட்டுக்கலாம். சரியா? இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை பிள்ளைகள். சரியா? இப்போ அந்த சிடியெல்லாம் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், எழுதிக்கொள்ளுங்க. ஃபுல்லாக எழுதிக்கணும் பிள்ளைகள். ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே எழுதிக்கொள்ளுங்க. நோட்டை ஃபுல்லாகவே எழுதிக்கொள்ளுங்க. சரியா? நோட்டை ஃபுல்லாகவே எழுதிக்கொள்ளுங்க. கருப்பில் ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபுல்லாகவே எழுதிக்கொள்ளுங்க. சிறுபிகா, நோட்டை ஃபுல்லாக எழுதிக்கொள்ளுங்க. ஓகே சார்.
ஆசிரியருக்கு சார் ஹாய் गाइस வெல்கம் டு மொபைல் ட்ரெண்ட் ப்ளீஸ் ஹாய் गाइस வெல்கம் டு மொபைல் ட்ரெண்டிங் அகாடமி எழுதிட்டா சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? ரைட். சார் நான் எழுதல. எழுதுங்க எழுதுங்க. ஓகே எழுதுங்க. டன் சார். ஓகே அபிஷேக். ஓகே அபிஷேக், ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்துச்சு அபிஷேக்? எஸ் சார். ஐசிடி முடிச்சா? எழுதியாச்சு சார். எல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எஸ் சார். சார் கொஞ்சம் டைம் தரையில் எழுத. எழுதுங்க. ஓகே ரைட். போடுங்க பிள்ளைங்க. அடுத்தது இலக்க முறை. டிவிடின்னு என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? சிடியோட ஒப்பிடும்போது அதாவது பிள்ளைகள் சிடியோட ஒப்பிடும் போது டிவிடி வந்து என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு? சிடியும் டிவிடியும் உங்களுக்கு என்னன்னு விளங்கும்? உங்களுக்கு என்னன்னு தெரியும்? தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க பாப்பா எனக்கு. ம் சொல்லுங்க பாப்பா எனக்கு. சொல்லுங்க பாப்பா. ம் ம் சிடியையும் டிவிடியை பத்தி என்ன சொல்லுங்க?
சிடில அந்த கலர் கலரா இருக்கும், டிவிடில இருக்காது. கலக்காதா? ரைட், வேறு? சார் சிடில எல்லாம் கேட்கலாம், ஆனா டிவிடி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கெப்பாசிட்டி கூட வெரி குட். இந்த ஷராப் சொன்னாரு, சிடியில் வந்து கெப்பாசிட்டி குறைவு, டிவிடியில் கூடாது. முக்கியமான பாயிண்ட். அதில் ஒரு 2 படம். சொன்னேன். அப்சர்வ், வெரி குட், அப்சர்வ், வெரி குட், குட். உங்களுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரியா விளங்குதா பிள்ளைகள்? அதில் வந்து ஒரு சின்ன மெமரி ஒரு அளவு மெமரி, ஆனால் டிவிடியில் தான் மெமரி கூட பிள்ளைகள். ஓகே, இப்போ வந்து டிவிடி, டிவி, சிடி எல்லாமே பாவனையில் குறைவுன்னா எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிக்கிறாங்க, தகவலை சேர்த்து எடுத்துக்கொள்கிறாங்க. மற்றது பென் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இமெயில் பண்ணிக்கொள்கிறாங்க. என்ன பிள்ளைகள்? இப்போ எல்லாம் காலம்னா மாறி போச்சுன்னா எல்லாம் வாட்ஸ்அப் தான் கூடுதலாக தகவலை வந்து அனுப்பி ஷேர் பண்ணிக்கிட்டு. சரியா பிள்ளைகள்? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். டிவிடினா என்ன? சிடில 700 எம்பி அது சேமிக்கும். ம் டிவிடி வந்துட்டு 4.7 ஜிபியும் ம் 14 ஜிபி வர்றதா. ம் டிவிடில ஒளியில் ஊடக சாதனங்களுக்கும். ரைட். இது பிள்ளைகள் இதை நோட் எழுதிக்கொள்ளுங்களே. எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைங்க, அந்த நோட்டை, முக்கியமான நோட்ஸ். சரியா பிள்ளை, எழுதிட்டீங்களா? டன் சார். சரி, ஓகே. எழுதி முடிஞ்சுங்க, லெஃப்ட் ஆகலாம் பிள்ளைகள். சரி, எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் வந்து கிளாஸை விட்டு லெஃப்ட் ஆகலாம். குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ பிள்ளைகள். குட் நைட் சார். ஓகே, காட் பிளஸ் யூ. குட் நைட் சார். பாய் சார். God bless you. காட் பிளஸ் யூ. God bless you, sir. Good night சார். பாய் சார். தேங்க்யூ சார். ஓகே, குட் நைட் அண்ட் காட். எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் லெஃப்ட் ஆகலாம். Okay, sir. Good night, sir. குட் நைட், காட் பிளஸ் யூ. ஓகே, எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் லெஃப்ட் ஆகுங்க. குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. State-built buns are so sweet, better than pre-K. I'm thinking of setting up a stall.
to sell buds in a few days. It's too hard for you to collect bottles all by yourself. It's not hard at all. Making money should be left to me. Just stay home. Right. I have a surprise. What surprise? It's a secret. Brother. Let me go. No, no. Let my sister go. Let my sister go. Let me go. So let me. You let my sister go. Let my sister go. Okay, பிள்ளைகள், good night and God bless you. அரிக்ரம் எழுதிட்டீங்களா? தக்ஷிமி எழுதுங்க 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 எழுதுங்க. What's going on? The president has a sister. They got separated on his birthday. He swore if he can't find his sister, he'll never celebrate his birthday. I heard Mr. Hayes willing to offer Adam shares and some report for information about his sister. Mr. Hayes is the richest man, John. Half of his equity is worth that next to $100. Family is priceless. How can you put a price on that? She's Mr. Yan's only family. It's just, they haven't found her in 20 years. I'm afraid. Mom, when can we go home? Okay, folks. Be good. Dad. When I'm not here, you have to listen to the nurses. Okay. It's not a match with me, but the donor wants $500,000. But Nancy Edition is critical. She did the surgery within 7 weeks. You see. Don't worry. We'll definitely get the 500,000 within 7 days. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே, எழுதிட்டு சொல்லுங்க. Our boss said, this is President Yes way of thinking this family and all the guests. That's why it was prepared. சார் தேங்க்யூ சார், நான் எழுதிட்டேன். லீவ் ஆகுங்க. லீவ் ஆகும். ஓகே, லீவ் ஆகும். ගොඩක් ආඩම්බරයි, ගොඩක් සතුටුයි. මොකෝ අපි ඇත්තටම බලාපොරොත්තු වෙන මෙච්චර සෙනගක් එන්න. ඒකේ ඔයාලට කියන්න පුළුවන් ටීචරේ බලාගෙන හිටියද කියලා අපිට ඕන වෙනකම්. අපි ඇත්තටම රෝල්ට විතරක් මහන්සිලා වෙනස් දේවල් තමයි ඔය කරන්න බෑ. මොකෝ අපි දන්නවා අපේ ප්‍රශ්න එක ඒකයි ගන්න හොඳයි කියලා. අට අපි ඒකට හරියන්න ඉන්ටීරියර් එක එළියට එක 3D screens සවුන්ඩ් දැක්කම දේවල් තමයි කරන්න බෑ. ඒ නිසා අපි ඇත්තටම ගොඩක් සතුටුයි ශානි මේ අපිට මොකක් කරගන්න පුළුවන් එක. මට හිතෙන්නේ